வாராகி. வணக்கம் நண்பர்களே. நமது வளர்வாராகி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஷாட நவராத்திரி பூஜா முறைகளை, எளிமையான பூஜா முறைகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவிலையும் அதைத்தான் பார்க்க போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாராகியை பற்றி, அந்த தெய்வத்தை பற்றி, அம்மையை பற்றி பலவிதமான அற்புதங்கள் நடந்தது, இன்னும் நடக்கப் போகுது. இதையெல்லாம் தெரிவிக்கிறதா இந்த சேனலு. அதே போல் ஜோதிடம், ஆன்மீகம் பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நண்பர்களிடம் சொல்லுங்கள். ஆஷாட நவராத்திரி பூஜா விதிமுறைகள் அப்படின்னு இருக்குது. மிக எளிமையாக இப்போ எல்லா பக்கமும் வாராகி அம்பியை நேசமாக, பாசமாக, பக்தியாக விரும்புகிறார்கள். அன்னையை வழிபடும் பக்தர்களுக்கு கிரகதோஷங்களை நிவர்த்தி செய்து, கிரகதோஷங்களுக்கு எதிராக அன்னையின் அருளாசி மிக அற்புதமாக எல்லாத்துக்கும் கிடைச்சிட்ருக்குது. அதன்படி நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்ருக்குது. அதனால் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளை மிக எளிமையாக, அம்மாவுக்கு வெறும் பூவும் தலையும் கொடுத்தா போதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உள்ளன்போடு எதை கொடுத்தாலும் அம்மையாகப்பட்டவள் ஏற்றுக்கொள்வாள். இதுதான் கொடுக்கணும், என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் என்னால் இது கொடுக்க முடியல, இது வாங்கிறதுக்கு வசதி இல்லை. நாம் எதை செய்தோம்னாலும் அதை அம்பிகை தெரியும்ல. நம்மை படைத்தவளுக்கு நம்மை பற்றி தெரியாதா? நம்மளுடைய சூழ்நிலைகளை பற்றி தெரியாதா? எப்படி இருந்தாலும் சரி, அதை அம்மா ஏற்றுக்குவாங்க. விரத முறைகளை நான் ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி அதைய மேற்கோள் செய்யுங்க. மேற்படி அதுக்கு தகுந்த மாதிரி சிறிய, அதாவது மிக எளிமையாக செய்வதற்கு எப்படி செய்வது, உங்களுக்கு தெரிந்தவரை நீங்கள் எளிமையாக செய்வது எப்படி என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது பூஜைக்குண்டான படம் வச்சு பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. வாராகி அம்மன் படத்தை, வாராகி அம்மன் படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். அதே போல் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணலாம். அதே போல் விக்கிரகம் வைத்து ஆவாகனம் செய்து பூஜை செய்வர்களும் உண்டு. இதெல்லாம் இல்லாமல் விளக்கில், திருவிளக்கில் ஆவாகனம் செய்து திருவிளக்குக்கு அர்ச்சனை செய்யலாம். பூஜை அர்ச்சனைகள், போற்றி, வாராகி மாலை, இது எல்லாம் செய்யலாம். இதில் உங்களுக்கு எப்படி வசதி ஏற்பட்டிருக்கிறதோ, வசதி எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற்போல் செய்யுங்க. முதல் நாள் வியாழக்கிழமை தொடங்குது. அதாவது 26ஆம் தேதி காலையில் முடிந்தால் கணபதி ஹோமம், இதெல்லாம் வசதிக்கேற்றபடி கணபதி ஹோமம் செய்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை எளிமையாக செய்யணும், எங்களுக்கு கணபதி ஹோமெல்லாம் செய்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, நாட்டு மாட்டு கோமியம் வீட்டில் வாங்கி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதே 6 மணிக்கு தான் அன்றாடம் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை முடிகிற வரைக்கும் அதே 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். அதே போல் செஞ்சுக்கங்க. அதே போல் முதல்ல பிள்ளையார் வழிபாடு முக்கியம். எந்த பூஜைக்கு போனோம்னாலும் சரி, பிள்ளையார் வழிபாடு தான் பிரதானமானது. பிள்ளையார் தான் பூஜையை எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவர் அவர் தான். அதன் பிறகு அஸ்வாரூடா, அதாவது வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு அஸ்வாரூடாவை வழிபாடு செய்யணும். இப்போ நாம் அது ஏன்னா அதுதான் கேட்டு ஓப்பன். நமக்கு நம்மளுடைய பூஜையை செய்வதற்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் மகாகணபதியை எந்த விக்னங்களும் இல்லாமல் நமக்கு வழிகாட்டக்கூடியவர். அதே போல் அஸ்வாரூடா என்ற அம்பிகை
8 திக்கிலுமே 10 திக்கிலுமே காவலாக இருந்து நம்மளுடைய பூஜைக்கு எந்த இடத்தில் பூஜை செய்கின்றோமோ அந்த இடத்தில் வாராகி அம்பிகையின் பூஜைக்கு காவலாக வந்து அந்த அம்மாவும் வந்து வாராகி தான். ஆனால் வாராகிக்கு அஸ்வாரூடாம்பிகை முடிந்தவரை அந்த அம்மாவுக்கு பூஜை விதிமுறைகள் தெரியல, அந்த அம்மாவை நினச்சி பூ போட்டிங்கன்னா கூட போதும், ஒரு விளக்கு ஏற்றி. இதில் 5 விளக்குகள் ஒரு திருவிளக்கில் வந்து அம்பிகை வந்து ஆவாகனம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நடுவில் திருவிளக்கு பெரிய விளக்கா அல்லது மண் விளக்கு கூட கொஞ்சம் பெரிய விளக்காக வைத்து 4 இடத்துல, அதாவது அந்த பெரிய விளக்குக்கு நடுவில் வச்சு 4 விளக்கு 4 திக்குகளை வந்து கிழக்கு பார்த்து எல்லாமே வந்து கிழக்கு பார்த்து முகமாக வந்து விளக்கேற்றலாம், அர்ச்சனை பண்ணலாம். அதற்கு முன்னால் வந்து பிள்ளையாரை வந்து மஞ்சளில் பிடிச்சு ஃபஸ்ட்டு வந்து தேங்காவில் உடைச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு வந்து நாம் வந்து பூஜையை தொடங்கலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம் எதுவாக இருந்தாலும் மனதில் பிரார்த்தனை செய்துட்டு விளக்குக்கு முன்னால் நின்று அந்த 5 விளக்கு தவிர்த்து 2 விளக்கு மறுபடி வந்து திருவிளக்கு குத்து விளக்கு இருந்ததுன்னா ஏற்றலாம். இல்லை அந்த 5 விளக்கு தான் போதும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 5 விளக்கு அந்த பெரிய விளக்காக நடுவில் வச்சுருக்கீங்களே அதை ஃபஸ்ட்டு ஏற்றலாம். அதுக்கப்புறமா வந்து 4 விளக்கையும் வந்து ஏற்றிக்கலாம். முதல்ல வந்து அந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா கையில் புஷ்பத்தை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்சணங்கள் மற்றபடி உங்களால் என்னென்ன முடியுமோ அதை நான் சொல்லியிருக்கேனே, தேங்காய் பழம், செவ்வாழை பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி மாதுளை, அதே போல் சக்கரவள்ளிக்கிழங்கு, கடலை மிட்டாய், அது இனிப்பு வகைகள், இனிப்பு பதார்த்தங்கள், ஜிலேபி, லட்டு, நிலக்கடலை இதெல்லாம் வாங்கி இலையில் முதல் அன்னைக்கு மட்டும் இலையில் வச்சு நீங்கள் வந்து, அதாவது வடக்கு நுனி வைத்து, வடக்கில் நுனி இருக்கும் தலைவாழை இலையில் வச்சு நீங்கள் வந்து பிள்ளையாரையும் அந்த இலைக்கு முன்னாடி, அதாவது இலைக்கு பின்னாடி சுவாமி எப்படி நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலை இருக்குதோ அதே போல் பிள்ளையாரையை வைத்து அதற்கு பின்னால் வந்து விளக்கு வச்சு விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றும்போது நமக்கு தெரிந்த மந்திரங்கள் சொன்னால் கூட போதும். நமக்கு எந்த மந்திரங்களும் தெரியல, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது இல்லக விளக்கதே இருள் கெடுப்பதே, சொல்லக விளக்கதே ஜோதியாய் உள்ளதே, பள்ளக விளக்கதே வளரும் காண்பதே, நல்லக விளக்கதே நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோத்துதே. விளக்குக்கு பூ போட்டுருங்க. பூவை போட்டுட்டு அதன் பிறகு விளக்குக்கு 2 பழம், ஒரு செட்டு வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை 2 பாக்கு வச்சு விளக்குக்கு முதல்ல வந்து நைவேத்தியம் பண்ணுங்க. அதாவது பஞ்சபாத்திரம் இருந்தாலும் சரி அல்லது ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூனை போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதன் பிறகு பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணணுன்னா அதுக்கு முன்னால் பிள்ளையார் மற்றபடி அம்பிகை இவங்களுக்கெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம்னா வந்து வேண்டுதல்னு அர்த்தம். அந்த வேண்டுதலாகப்பட்டது என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்து, சமஸ்கிருதம் தெரிந்தால் சமஸ்கிருதத்தில் செய்யலாம். தமிழ் எங்களுக்கு சமஸ்கிருதம் அவ்வளவா வராது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா மந்திரங்களை அதாவது தமிழிலே சொல்லலாம். 5 கரத்தினை ஆணிமுகத்தினை இந்தின் இளம்பிரை போடும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, எங்கள் குலதெய்வங்களே. குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு குலதெய்வத்தை சொல்லிக்கலாம். எங்கள் குலதெய்வங்களே, எங்கள் இஷ்ட தெய்வமாகப்பட்ட உபாசனை தெய்வமாகப்பட்ட ஸ்ரீ வாராகி அம்பிகையே, நாளும் கோளும் நிறைந்த இந்த நாளில்
அடியேன் இங்கே ஆஷாட நவராத்திரி பூஜையை துவங்குகின்றேன். இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையில் முதற்கால பூஜையாக மகாகணபதி பூஜையை செய்கின்றேன். மகாகணபதிய ஸ்ரீ வாராகியம்பிய இங்கே திருவிளக்கின் சுரூபமாக நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சகல விதமான மனச்சங்கட மனசஞ்சல இவையிலிருந்து காப்பாற்றி ரட்சிக்கும்படியும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சகல விதமான இன்னல்களிலிருந்து காப்பாற்றி ரட்சிக்கும்படியும் தனகடாட்ச தாஞ்சகடாட்ச சகல சௌபாக்கிய கடாட்சங்களை சகல கிரகதோஷ தோஷங்களை நிவர்த்தி செய்து தனகடாட்சத்தை தானியகடாட்சத்தை சகல சௌபாக்கிய கடாட்சத்தை தந்திரடி கல்வி கேள்வி ஞானம் வித்தை இவைகளை தந்திரளி அதே உன்னத ஆயுள் ஆரோக்கிய பரிபூர்ணே கிருபாகடாட்சத்தை தந்திரளி எங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு உங்கள் திருவடியை வணங்குகின்றேன். இதைய அதாவது கையில் பூ வைத்து சொல்லி பிள்ளையாருக்கு முன்னால் இந்த பூவை போட்டணும். இன்னும் நீளமாக சொல்லலாம், நிறைய சொல்லலாம், சங்கல்பம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜை பண்ணலாம். பிள்ளையார் பூஜை நாளை செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மந்திரங்கள்லாம் மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.